23 ஆண்டுகளுக்கு பிறகு காணாமல் போனவரை மீட்டு தாயுடன் சேர்த்து வைத்திருக்கிறார் கோவை மாவட்ட ஆட்சியர். அவரிடம் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவை மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் அவர்கள் இதுல ஒரு பெரும் முயற்சி எடுத்து தாயையும் மகனையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு அரசு ரீதியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. விரிவா கேட்கலாம் உங்ககிட்ட. சார் வணக்கம். சார், இப்போ பொதுவா இது மாதிரி தொலைஞ்சு போற சிறுவர்கள் கொத்தடிமையா ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம். இதுல எது மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம அரசு ரீதியா எடுத்திருக்கோம்? இந்த குறிப்பா விருதுநகர் மாவட்டத்தில் காணாம போன சிறுவன் எப்படி மீட்கப்பட்டா சார்? அதுக்கு பின்னாடி எது மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம் சார்? நமக்கு கடந்த மாதம் 13ஆம் தேதி மண்டே கிரீவன்ஸ் ஜிடிபியில சுந்தரி என்பவர் அவருடைய மனு நேரடியாக நம்ம என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. குறிப்பாக அதில் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய முதல் மகன் பிரகாஷம் என்பவர் கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி காணாமலே போனவர் இப்போ பட்டியாலால இருக்கிற ஒரு என்ஜிஓ அப்னா சேவா ஃபார் த சொசைட்டி என்கிற ஒரு என்ஜிஓல இருக்காங்க. அது எனக்கு ஒருத்தர் மூலமா தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம என்னுடைய ரெண்டாவது மகன் பிரபு என்கிறவர் நேரடியாக பட்டியாலாக போயிட்டு அவரை மீட் பண்ணி வந்திருக்காங்க. அங்கிலிருந்து வீடியோ கால் மூலமா நான் பேசியிருக்கேன். அவர் என்னுடைய முதல் மகன் அப்படி எனக்கு உறுதியா இருக்கு அப்படி ஒரு விஷயம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. மற்றும் அவருக்கு அங்கிலிருந்து தமிழ்நாடுக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டு வரதுக்கும் நம்ம அரசுடைய உதவி வேணும் அப்படி ஒரு கோரிக்கை நம்ம முன்னாடி வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம முதல்தாக லேபர் டிபார்ட்மெண்ட் மற்றும் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த ஆவணங்கள்ல அவங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணும்போது என்ன செக் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவர் குறிப்பாக அவருடைய முதல் மகன் என்பதற்கு உண்டான ஆவணங்கள் நம்ம வெரிஃபை பண்ணும்போது அவர் இங்கே கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்தில் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணி அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் மூலமா அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். பிளஸ் அவர் 23 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ரேஷன் கார்டுடைய டீடைல்ஸ் கூட நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். அது இல்லாம சுந்தரி அவர் முதலாக விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர்னால அவருடைய நேட்டிவிட்டி வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அவர் அதே மாவட்டத்தை சார்ந்தவர், அங்கேதான் இருக்காரு. அப்படி ஸோ உடனுக்குடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரோட பேசி அவருடைய நேட்டிவிட்டியை வெரிஃபை பண்ணி நேட்டிவ் சர்டிபிகேட் கூட நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்ததாக இந்த விஷயம் அங்கே இருக்கிற அந்த அப்னா ஃபார் த சொசைட்டி பட்டியால இருக்கிற ஒரு என்ஜிஓ நம்ம அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். அப்படியாக பட்டியால இருக்கிற பட்டியாலா மாவட்ட ஆட்சியர் ஹிமான்ஷு அவர்கிட்ட நான் நேரடியாக இந்த விஷயம் பற்றி விரிவாக பேசும்போது அவர் அனைத்து ஆவணங்களும் மற்றும் உங்களுடைய ரிப்போர்ட் லெட்டர் எனக்கு அனுப்புங்க அப்படி சொன்ன அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், இங்கிருந்து ஒரு டீம் நம்ம அங்கே கோஆர்டினேட் பண்ண இனிஷியேட் பண்ணோம். முக்கியமாக பஞ்சாப்ல இருக்கிற தமிழ் சங்கம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அங்க இருக்கிற டீம் அதே மாதிரி அரவிந்த் ஐஏஎஸ் சீனியர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரு இந்த ஒரு ஆபரேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த எல்லா ஆவணங்களும் மற்றும் நம்மளுடைய ரிப்போர்ட் மூலமா பட்டியாலா மாவட்ட ஆட்சியருக்கு இந்த ஆவணங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு டீம் அதுல அந்த அவருடைய மதர் சுந்தரி அவர்கள் மற்றும் ஒரு டிரான்ஸ்லேட்டர், பஞ்சாபியோட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் பிளஸ் இன்னொரு தேர்ட் பர்சன் ஒருத்தர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு டீமா நம்ம அனுப்பிட்டு இன்னைக்கு அவங்க பட்டியாலா ரீச் ஆயிட்டு அங்கே இருக்கிற அவருடைய மகன் பிரகாஷம் ஒரு நேரடியாக சந்திச்சு அங்கே இருக்கிற எல்லா ஃபார்மாலிட்டிஸ், குறிப்பாக ஒரு என்ஜிஓ கட்டுப்பாட்டில் ஒருத்தர் அவருடைய மெயின்டெனன்ஸ்ல ஒருத்தர் இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ஆவணங்கள் என்ன தேவை இருக்கு அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு ஃபர்தர் ரீஹாபிலிட்டேஷன், ஏன்னா அவர் பாண்டட் லேபரா இருக்காங்க அப்படி ஒரு தகவல் சொன்னாங்க. ஸோ அது கூட நம்ம பட்டியாலா மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு அதுக்குள்ள ரெஸ்கியூ பிளஸ் ரிலீஃப் ரெண்டுமே இனிஷியேட் பண்றதுக்குள்ள எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இன்னைக்கு கூட அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சந்திச்சு அவர் நாளைக்கு பட்டியாலையில இருந்து திருப்பி இப்போ கோயம்புத்தூர் உண்டான பணிகளை நம்ம தொடங்கி இருக்கோம். இதுல முக்கியமானது நம்ம உங்களுடைய பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இது ஒரு உண்மையிலே நம்ம தமிழக அரசு மற்றும் பஞ்சாப் மாநில அரசோட இணைந்து இந்த ஒரு பணிகளை நம்ம சுமூகமாக முடிச்சிருக்கோம். ஒரு ஃபேமிலி ரீயூனைட் ஆனது உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இப்போ பொதுவா சிறு வயதிலிருந்து குழந்தையிலேயே காணாமல் போயிடுறாங்க. இப்ப இத்தனை வருஷம் ஒரு 20 வருஷம் கழிஞ்சு பார்க்கும்போது அவங்களோட நேட்டிவ் வரும்போது அவங்க ஒரு மன ரீதியா எது மாதிரியான விஷயங்கள் அதுக்கு அரசு அவங்களுக்கு எது மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்குண்டான நடவடிக்கை ஏதாவது நம்ம பண்றோமா சார்? அவரு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மற்றும் தமிழ்நாடுக்கு திருப்பி வரும்போது
கண்டிப்பா வந்து நம்ம தமிழக அரசு மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம திட்டங்கள் அடிப்படையில் அவருக்கு வந்து கவுன்சிலிங் வழங்கப்படும். அவங்களுக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷன், அவங்களுக்கு வந்து வாழ்வதாரத்துக்கு பிளஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு எல்லாமே வழங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தாக பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஸோ அவர் வந்த உடனே கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணிடுவோம். சார், இப்போ குறிப்பாக கொத்தடிமைகள் மீட்பு நடவடிக்கையில் நாட்டில் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஸோ அது அடிப்படையில் பொதுவாக எது மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ நம்ம செய்துட்டு இருக்கோம், அதை பற்றின ஒரு விஷயம். பாண்டட் லேபர் அப்படி வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து சட்ட ரீதியான மற்றும் நீதிமன்ற சார்ந்த வழிகாட்டுதல் ஆல்ரெடி இருக்கு. அதன் அடிப்படையில் ஏதாவது பாண்டட் லேபர் கேசஸ் வந்த உடனே அதுக்கு இமீடியட்லி நம்ம ரெஸ்கியூ பண்றதுக்கு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் SDM இல்ல RDO தலைமையில் வந்து ஒரு டீம் வந்து ஆல்ரெடி எம்பவர்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு முழுமையாக அந்த கேம்பஸ் என்கொயரி பண்ணிட்டு அங்க இருக்கிற லேபரர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய முழுமையான ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் டெஸ்டிமோனியல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்றதுக்கு அதிகாரம் வந்து இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த பாண்டட் லேபர்ஸ் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே கூட அவங்களுக்கு ரிலீஃப் கொண்டு உண்டான பிளஸ் சட்ட ரீதியாக அந்த டிஃபால்டர்ஸ் வயலேட்டர்ஸ் யாருக்கு அவங்க நடவடிக்கை உண்டான எல்லா நடைமுறைகளும் வந்து இதில் இருக்கு. இதுல வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி டீம்ஸ் வந்து அதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் வருவாய்த்துறையிலிருந்து மற்றும் காவல்துறை எல்லாமே வந்து இணைந்து கூட இந்த பணிகள் பண்றோம். அந்த விதிமுறைகள் படி என்ன இருக்கு எல்லாமே தயாராக இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான தருணத்திற்கு பின்னாடி மாவட்ட ஆட்சியருடைய பங்களிப்பு, அரசின் நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை போன்றவை இருக்கு. இது போன்ற அரசின் கொத்தடிமைகள் மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் இது போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது.